வணக்கம். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வரும் ஞான கும்பமேளா மாநாட்டினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். புதுச்சேரி பல்கலைக்கழக மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழுமம் மற்றும் சிக்ஷா சமஸ்கிருதி உத்தன் நியா சார்பில் ஞான கும்ப மேளா என்ற பெயரில் 3 நாள் தேசிய கல்வி மாநாடு புதுச்சேரி பல்கலைக்கழக கலாச்சார மற்றும் மாநாட்டு மையத்தில் நேற்று மாலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநாட்டில் 2ஆம் நாளான இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், மயிலம் பொம்மபுர ஆதீனம் சிவஞான பாலயா சுவாமிகள், புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் தரணிக்கரசு ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து கலந்து கொண்டனர். மாநாட்டில் தேசிய தலைவர்கள், அறிஞர்கள், கல்வியாளர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டு இந்திய அறிவு முறைகள், பண்பாடு குறித்தும் இந்திய கல்வி முறைகள் குறித்தும் பல்வேறு கோணங்களில் ஆய்வுரை நிகழ்த்த உள்ளனர். தாய்மொழி கல்வியின் மூலம் ஏற்படும் அறிவு வளர்ச்சி பற்றிய கருத்துரைகளும் கற்றலில் மாற்றத்தை ஊக்குவிக்கும் வகையிலான கலந்துரையாடல்களும் நடைபெற உள்ளன. மர்ம நபர்கள் பணம் கேட்டு மிரட்டினால் பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்த பெண் ஒருவரை மொபைல் போனில் தொடர்பு கொண்ட நபர் போலீஸ் அதிகாரி பேசுவதாக கூறி மருத்துவக் கல்லூரிக்கு பல்கலைக்கழக தேர்வு எழுத வந்த அவரது மகன் மற்றும் 3 மாணவர்கள் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர் மீது வழக்கு பதிவு செய்யாமல் இருக்க 1 லட்சம் பணம் வேண்டுமென கேட்டுள்ளார். பணம் இல்லாததால் அப்பெண் தான் மகனை தேடி தேர்வு மையத்திற்கு சென்று பார்த்தபோது அவர் தேர்வு எழுதி கொண்டிருந்தார். இது குறித்து போலீசார் கூறுகையில், மாணவர்கள், பொதுமக்கள் யாரேனும் இதுபோன்று போதைப் பொருள் வைத்திருந்ததற்காக டிஜிட்டல் கைது செய்யப்பட்டுள்ளதாக தொடர்பு கொண்டு பணம் கேட்டு மிரட்டினால் அதை நம்பாதீர்கள். இது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசாரிடம் தகவல் தெரிவிக்க வேண்டுமென போலீசார் எச்சரித்துள்ளனர். காரைக்கால் திருவேட்டக்குடி தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தில் நடந்த பெண்கள் மாநாட்டில் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு கடன் உதவிக்கான காசோலையினை ஆளுநர் கைலாஷ்நாதன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் நிர்வாகம் சார்பில் காரைக்கால் பெண்கள் மாநாடு 2024 திருவேட்டக்குடி புதுச்சேரி தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தில் நடைபெற்றது. மாநாட்டை கவர்னர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்து பேசினார். அப்பொழுது அவர் பேசுகையில், பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு பெண்களை மதித்து எப்பொழுதும் அவர்களை பெருமைப்படுத்தி வருகிறது. பொருளாதாரத்தில் நாம் பிறரை சார்ந்திருக்க கூடாது என்ற மனநிலை பெண்கள் மத்தியில் தற்போது அதிகமாக மேலோங்கி வருகிறது. பெண்களின் தொழில்நுட்ப அறிவு ஆற்றலை அதிகரிக்க இந்திய அரசு அக்ரிடெக் என்ற ஒரு புதிய திட்டத்தை தொடங்குகிறது. பெண்களுக்கு விவசாய தொழில்நுட்பத்தில் பயிற்சி அளித்து அதை விவசாய வேலைகளில் பயன்படுத்துவது இந்த திட்டத்தின் குறிக்கோள். மத்திய அரசும் புதுச்சேரி மாநில அரசும் காரைக்கால் பகுதி வளர்ச்சிக்காக பல நல்ல திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகின்றன. இந்த நேரத்தில் முதல்வர் ரங்கசாமியை நான் பாராட்டியாக வேண்டும். இந்த திட்டங்கள் அனைத்தும் பெண்களின் முன்னேற்றத்தை மையமாக வைத்து தொடங்கப்பட்டு இருக்கிறது. காரைக்கால் பகுதியை சேர்ந்த பெண்கள் இவற்றை முறையாக பயன்படுத்தி காரைக்கால் வளர்ச்சிக்கு பங்காற்ற வேண்டும். உங்களின் துணையோடு காரைக்கால் வளர்ச்சி அடைந்த பகுதியாக மலர வேண்டும். இவ்வாறு அவர் பேசினார். விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் திருமுருகன், ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார், சிவசங்கரன் எம்எல்ஏ, காவல்துறை இயக்குனர் ஷாலினி சிங், தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குனர் மகரந்த் மாதவராவ் கன்கிரேகர், காரைக்காலில் பிறப்பிடமாக கொண்ட கடலூர் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் சரண்யா மற்றும் பல்வேறு சாதனை புரிந்த பெண்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக பெண் சக்தி, ஊரக மேம்பாடு குறித்த காணொலி காட்சிப்படுத்தப்பட்டன. காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் சார்பாக புகையிலை இல்லாத இளைஞர் பிரச்சாரம் மற்றும் எதிர்ப்பு தினத்தை அனுசரித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை மற்றும் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் சார்பாக புகையிலை இல்லாத இளைஞர் பிரச்சாரம் மற்றும் எதிர்ப்பு தினத்தை அனுசரித்து பெரிய காலாப்பட்டு செவாலிய செல்லான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களிடையே விழிப்புணர்வு நடைபாதை பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் தலைமை தாங்கி மாணவர்களிடையே புகையிலை உபயோகப்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் மற்றும் நோய்கள் பற்றியும் சிறப்பாக எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி மற்றும் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார். இப்பேரணியில் மாணவர்கள் புகையிலை உபயோகிப்பதால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி வண்ணம் கோஷமிட்டபடி முக்கிய வீதிகள் வழியாக சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர் வேலாயுதம், ஆசிரியர்கள் மனோகர்,
பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா உட்பட பலர் கலந்து கொண்டனர். வரும் 27ஆம் தேதி வருங்கால வைப்பு நிதி குறை தீர்ப்பு கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகத்தின் புதுச்சேரி மண்டல துணை இயக்குநர் கணேசன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் மற்றும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அலுவலகம் ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு மற்றும் குறை தீர்ப்பு கூட்டம் வருகிற 27ஆம் தேதி நடக்கிறது. அன்றைய தினம் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை புதுச்சேரியில் உள்ளவர்களுக்கு திருபுவனையில் உள்ள சம்வர்த்தனா மதர்சன் இன்னோவேஷன் நிறுவனத்திலும், காரைக்காலில் உள்ளவர்களுக்கு கோட்டுச்சேரி விநாயக மிஷன் மருத்துவக் கல்லூரியிலும் குறை தீர்ப்பு கூட்டம் நடக்கிறது. எனவே தொழிலாளர்கள், பயனாளிகள் மற்றும் தொழில் முனைவோர்கள் தங்களுக்கு இஎஸ்ஐ மற்றும் இபிஎஃப்ஓ சம்பந்தமுள்ள கோரிக்கைகள் ஏதேனும் இருந்தால் முகாமில் பங்கு பெற்று பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் கோரிக்கைகள் உடனடியாக பரிசீலிக்கப்பட்டு தீர்வு காணப்படும் என்று அவர் கூறியுள்ளார். மார்வாடி இளைஞர் சங்கம் புதுச்சேரி கிளை சார்பில் நடைபெற்ற செயற்கை கைகால் பொருத்தும் 2 நாள் இலவச முகாமினை மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் தொடங்கி வைத்தார். மார்வாடி இளைஞர் சங்கம் புதுச்சேரி கிளை சார்பில் 3ஆம் ஆண்டு செயற்கை கைகால் பொருத்தும் 2ஆம் நாள் இலவச முகாம் பாலாஜி நகரில் உள்ள ஸ்ரீ விஜயமதி ஜெயின் பவனில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் தீப்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயலாளர் மணிஷ், பொருளாளர் ரோஹித் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் கலந்து கொண்டு இலவச மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். இந்த முகாமில் புதுச்சேரி மற்றும் கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் உட்பட தமிழக பகுதிகளை சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் மற்றும் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மோட்டார் சைக்கிள் திருட்டில் ஈடுபட்ட நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 2 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி ரெயின்போ நகர் அருகே பெரியகடை போலீசார் நேற்றிரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது பைக்கில் அதிவேகமாக வந்த நபரை நிறுத்தி விசாரித்த போது அவர் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என தெரிய வந்தது. விசாரணையில் கடலூர் குள்ளஞ்சாவடியை சேர்ந்த ராமலிங்கம் என்பதும், தற்போது புதுச்சேரி அண்ணா நகரில் வாடகை வீட்டில் வசித்து வருவதும், சமீபத்தில் காமராஜ் சாலை, கோவிந்த சாலை பகுதிகளில் 2 பைக்குகளை திருடியதும் தெரிய வந்தது. ராமலிங்கத்தை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 2 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். காரைக்காலில் உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு படகு போட்டி நடைபெற்றது. இதனை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மீன்வளத்துறை சார்பில் கடற்கரை சாலையில் மீனவர்கள் இடையிலான படகு போட்டி நடைபெற்றது. இந்த படகு போட்டியை புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த படகு போட்டியில் 11 மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் படகு போட்டியை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் காரைக்கால் கடற்கரைக்கு வருகை தந்தனர். படகு போட்டியில் மண்டபத்தூர் மீனவ கிராமத்தை சேர்ந்த படகு 1ஆம் இடத்தையும், காளிக்குப்பம் மீனவ கிராமத்தை சேர்ந்த படகு 2வது இடத்தையும், பட்டினச்சேரி மீனவ கிராமத்தை சேர்ந்த படகு 3வது இடத்தையும் பிடித்தது. இதனை அடுத்து வெற்றி பெற்ற மீனவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் பரிசு மற்றும் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. புதுவை மாநிலத்தில் சென்டாக் சார்பில் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இறுதி தகுதி பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அலுவலகம் சார்பில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில், புதுவை மாநிலத்தில் முதுநிலை மருத்துவம் படிப்புகளுக்கான இறுதி தகுதி பட்டியலை சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. கட்டண விவரமும் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் நவம்பர் 24ஆம் தேதிக்குள் தங்கள் விருப்ப தேர்வுகளை புதுப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்டாக் வெளியிட்ட இறுதி பட்டியலில் அரசு ஒதுக்கீடு தரவரிசை பட்டியலில் 415 பேர் இடம்பெற்றுள்ளனர். நிர்வாக இடங்களில் 1668 பேர் விண்ணப்பித்துள்ளனர். முறையான சான்றிதழ்கள் வழங்காதது உள்ளிட்ட காரணங்களால் 92 பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. புதுச்சேரியில் சாதனை புரிந்த போலீசாருக்கு பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை கவர்னர் கைலாஷ்நாதன் வழங்கினார். புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் சார்பில் காக்கி உடை வீரர்கள் விழா முதலியார்பேட்டை பகுதியில் நடந்தது. விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்.
தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றி பல்வேறு சாதனைகளை புரிந்த போலீசாருக்கு பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய கவர்னர் கைலாஷ்நாதன், நாட்டின் பாதுகாப்புக்கு ராணுவம் முக்கிய பங்காற்றுவதை போல உள்நாட்டு பாதுகாப்பில் காவல்துறையினரின் பங்கு முக்கியமானதாகும். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு காவல்துறையின் பங்களிப்பு அவசியம். காவல்துறையினர் தங்களது கடமையை நேர்மையாகவும் யாருக்கும் அச்சப்படாமலும் செய்ய வேண்டும் என்றார். விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம், சம்பத் எம்எல்ஏ, டிஜிபி ஷாலினி சிங், ஐஜி அஜித்குமார் சிங்லா, டிஐஜிக்கள் சத்ய சுந்தரம், பிரிஜேந்திர குமார் மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். வில்லியனூர் தொகுதியில் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் திட்டத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை, புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் பசுமை புதுச்சேரி இயக்கத்தின் கீழ் தாயின் பெயரில் வீட்டுக்கு ஒரு மரக்கன்றுகள் வழங்கிட திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் துவக்க விழா வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு கிராமத்தில் இன்று காலை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு ஒவ்வொரு வீட்டிற்கும் மரக்கன்றுகள் வழங்கும் பணியை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சுற்றுச்சூழல் துறை, மாசு கட்டுப்பாட்டு குழும அதிகாரிகள் வீடு வீடாக சென்று கொய்யா, மா, பலா, நாவல், எலுமிச்சை, நெல்லி உள்ளிட்ட பல்வேறு வகையான மரக்கன்றுகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மாசு கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலர் ரமேஷ், சுற்றுச்சூழல் உதவி பொறியாளர் தேவநாதன், திட்ட அதிகாரிகள் பன்னீர்செல்வம், சாந்தலட்சுமி, விமல்ராஜ், தினேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் நடந்த அதிரடி சோதனையில் கைதிகளின் அறை மற்றும் கழிவறையில் பதுக்கி வைத்திருந்த 2 செல்போன்கள், புகையிலை பொருட்களை சிறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 200க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இங்கு சில கைதிகள் செல்போன் பயன்படுத்துவதாக அவ்வப்போது புகார்கள் வருகிறது. இதனால் அடிக்கடி சிறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். அதன்படி கடந்த 18ஆம் தேதி காலை சிறை அதிகாரிகள் ஒவ்வொரு அறையாக தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்பொழுது விசாரணை கைதிகள் அறை அருகே பொது கழிப்பிடத்தில் 3 சிறிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்கள் இருந்தது. அதனை பிரித்து சோதனை நடத்தியதில் செல்போன், பேட்டரி, சார்ஜர், புகையிலை பாக்கெட் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவற்றை கைப்பற்றினர். தொடர்ந்து மாலையில் விசாரணை கைதிகள் அறையில் அடைக்கப்பட்டுள்ள மதன் என்ற கைதியின் அறையில் சோதனை நடத்தியதில் அங்கு ஒரு செல்போன் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த செல்போனை பறிமுதல் செய்தனர். பின்னர் இது குறித்து சிறை கண்காணிப்பாளர் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் விசாரணை கைதி மதன் மீது வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காலாப்பட்டு சிறையில் கைதி அறை மற்றும் கழிவறையில் செல்போன்கள், புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.